எங்களுக்கு நாங்களே விளம்பரம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சினிமா படங்களுக்கு போலியா வசூல் கணக்கு காட்டுறது மாரி, போலியா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திட்ட குடுத்து அத வெளியிட்டுருக்காங்க. ஆனா, இப்ப கூத்து என்னன்னா, அந்த நிறுவனமே வந்து இந்த கருத்து கணிப்பு போலியானதுன்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டாங்க. இத பத்தி விரிவா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல ஒரு 2 தினங்களா ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதா சொல்லி தாவேக்காவினர்லாம் ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா 34.55 விழுக்காடு வாக்குகள், அதாவது 95லேருந்து 105 சீட்டுகள் வெற்றி முதல் இடத்தை பிடிக்கும் அப்படின்ற முடிவ வந்து அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது 85 சீட்டுகள்ல திமுகவும், அதற்கு அடுத்தபடியா 65 சீட்டுகள் பெற்று அதிமுகவும், கடைசியா நாம் தமிழர் கட்சி ஒரு 5லிருந்து 10 சீட்டுகள் பெற்று கடைசி இடத்தையும் பிடிக்கிற மாரி அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இத பார்த்த உடனே வந்து பலருக்கும் ஒரு சிரிப்பு வந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் அதையும் தாண்டி இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தது யாரு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது, அவர்கள் சோர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஓரமா சின்னதா யாருமே வந்து அதில போய் பார்த்துறக்கூடாது அப்படிங்கிற நெனச்சு போட்டாங்களான்னு தெரியல. ஒரு சின்னதா கீழ ஒரு ஓரத்தில பார்த்தீங்கன்னா, politicalpulse.net அப்படிங்கிறத நீங்க ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கங்க. சோர்ஸ்க்கு பார்த்துக்கங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நாமளும் அப்படி யார் தான்ப்பா அத எடுத்திருப்பா அப்படின்னு அந்த சைட்ல போய் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னா, உலக நாடுகள்ல உள்ள எல்லா தேர்தல்கள் குறித்தும் அந்த குறிப்பிட்ட தளத்தில வந்து போட்டிருக்காங்க. அமெரிக்க தேர்தல், கனடா தேர்தல், இந்தியா தேர்தல், ஆஸ்திரேலியா தேர்தல், யுகே தேர்தல், நியூசிலாந்து தேர்தல்னு இப்படி உலக நாடுகள்ல உள்ள அத்தனை தேர்தல்கள் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளும் அதில வரும்பொழுது, நம்மளே வந்து வியந்துட்டோம். என்னங்க இவ்வளோ பெரிய நிறுவனத்திலயா இந்த முடிவுகள் வெளியாகிருக்கு. அப்ப இது நிச்சயமா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வையும் முதல்ல வந்துச்சு. சரி அதுக்கப்புறமா இத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆர்டிக்கிள கிளிக் பண்ணி முழுசா படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த நிறுவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பை ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி அப்ப இந்த கருத்து கணிப்பை எடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதனுடைய பெயர் அப்படிங்கிறது போல் மித்ரா. ஸோ இந்த போல் மித்ரா நிறுவனம் தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. அதாவது தாவேகா 2026ல் தனிப்பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும். அதாவது தாவேகாவானது 2026ல் தனியாக நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற முடிவை சொன்ன நிறுவனம் போல் மித்ரா அப்படிங்கிறது. சரி இந்த நிறுவனத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள்ல குறிப்பா எக்ஸ் தளத்தில பார்க்கும் பொழுது, இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறதே 2025 தான். அதுவும் பிப்ரவரி மாதம் தான். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு நிறுவனத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தில தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளதோட இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ரொம்ப சிம்பிளா பார்க்கும்பொழுது, அந்த நிறுவனத்தினுடைய பேக்கிரவுண்டே வந்து அதிகபட்சம் அந்த பேஜ ஃபாலோ பண்றது 50 பேர் தான். தனிநபர்களினுடைய ஃபாலோவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 200ன்னு இருக்கும். இந்த நிறுவனத்தினுடைய ஃபாலோவர்ஸ்ங்கிறது ஒரு 50 பேர் தான். நம்ம பார்க்கும்பொழுது, அதுக்கப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸ் இத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 30, 40 பேர் உள்ள வந்திருக்காங்க. இப்போ ஒரு 80, 90ல இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்கிரவுண்ட் உள்ள ஒரு பேஜ்ல தான் இந்த முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. சரி ஓகே. அத வந்து வெளியிட்டாங்க. இத அப்படியே ஒரு பெரிய பேஜ்ல வந்து வெரிஃபை பண்ணாம பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து பொலிட்டிக்கல் பல்ஸ் மாரியான ஒரு மிகப்பெரிய பேஜ்ல இத வந்து கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணாம பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பப்ளிஷ் பண்ணது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு நோட் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அத பத்தி தான் நாம வந்து விரிவா பார்க்கணும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, போல் மித்ரா அப்படிங்கிறது ஒரு புதுசா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி. அதுக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. கடந்த காலங்கள்ல அவர்கள் கணித்த எந்த ஒரு கருத்து கணிப்பும் நிலையானதா இருந்தது கிடையாது. இந்த சோசியல் மீடியா பிரசன்ஸும் ரொம்ப மினிமலா தான் இருக்கு. அதிகப்படியா சமூக வலைதளங்கள்லயும் அவர்கள் இருந்தது கிடையாது. ஃபாலோவர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதை அவர்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நம்பகத்தன்மைய எங்களால வந்து உறுதிப்படுத்த முடியவில்லைன்னே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு நம்பத்தகுந்தது அல்ல அப்படின்னு வெளிப்படையா அந்த பெரிய நிறுவனம் பொலிட்டிக்கல் பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனமே வெளிப்படையா போட்டாங்க. சரி இத இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிவுகள் போல் மித்ராவோட முடிவுகள் வெளியிட்டதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே எடுத்த சி ஓட்டரோட முடிவுகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விலவங்கோடு ஒப்பீனியன் போல்ங்கிற இன்னொரு ஒரு நிறுவனம் எடுத்தது இருக்கு. அப்ப இப்படியான 2 முடிவுகளையும் தாவேக்காவினர் கொஞ்சம் கூட கண்டுக்காம, அவர்களுக்கு தேவையானத மட்டும் எடுத்து பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அப்படி கீழ உள்ள 2 கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த விலவங்கோடு ஒப்பீனியன் போல்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு 19 விழுக்காடும், தாவேக்காவுக்கு 1 விழுக்காடு வாக்குகளும் குடுத்திருக்காங்க. அப்போ தாவேக்கா வந்து 1 விழுக்காடு தான் வாக்குகள் வந்து வாங்குன்றது இன்னொரு கருத்து கணிப்பு நிறுவனத்தினுடைய கருத்தா இருக்கு. இதை வந்து தாவேக்கா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எப்படி வந்து மற்ற மக்கள் வந்து இந்த போல் மித்ராங்கிற நிறுவனம் எடுத்த விஜய்க்கு 100 சீட்டுகள் ஜெயிப்பாரு, 34 விழுக்காடு வாக்குகள் வாங்குவாருங்கிறத நம்ப முடியும். இதுல இன்னொரு மிகப்பெரிய வேடிக்கையான விஷயத்த ஒண்ணு நம்ம பார்க்க முடியும். அதாவது அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நபர் தான் இது மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து எடுப்பாங்கன்றத நம்ம மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு.
ஒரு கட்சியானது குறைந்தபட்சம் 20க்கு மேல விழுக்காடு வாக்குகளை எடுத்தால் மட்டும் தான் சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகும். குறிப்பா தொகுதிகள் ஜெயிக்க முடியும்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க? அதாவது தாவேக்காவினர் பரப்பிய கருத்து கணிப்பு முடிவுகள்ல பார்த்தீங்கன்னா, 4 விழுக்காடு குடுத்துருக்காங்க. 4 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி வாக்குகள் எடுக்கும்போது, நாம் தமிழருக்கு 5 முதல் 10 சீட்டுகள் வந்து கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதை வந்து அறிவுள்ள ஏதாச்சும் ஒரு அரசியல் விமர்சகர் வந்து இத பார்த்தாங்கன்னா, ரொம்ப மோசமான வார்த்தைகள் திட்டுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, 4 விழுக்காடு வாக்குகள் எடுத்தா, ஒரு சீட்டு கூட உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. அது 4 இல்ல. நீங்க 10 எடுத்தாலும் சரி, 12 எடுத்தாலும் சரி, 16 எடுத்தாலும் உங்களால சீட்டு கன்வெர்ட் பண்றது கஷ்டம். தனித்து நிக்கும்போது நான் சொல்றேன். கூட்டணியோட ஒரு குறிப்பிட்ட தொகுதியில நிக்கிறது வேற. தனித்து களமாடும்போது இந்த மாரியான வாக்கு விழுக்காடுக்கு சீட்டுகள் கன்வெர்ட் ஆகாது. இது நாம் தமிழருக்கும் தெரியும். அரசியல் தெரிந்த அனைவருக்குமே தெரியும். ஆனா, தாவேக்காவினருக்கு தெரியல போல. அதனால தான் இந்த மாரி பார்த்த உடனே போலின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவிலான கருத்து கணிப்பு முடிவுகளை கூட, இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு 4 விழுக்காடு வாக்குகள் வந்து இதில குடுத்துருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுல கடந்த தேர்தலை விட அதிகப்படியான வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அரசியல் விமர்சகர்களினுடைய ஒரு கருத்தாவும் இருக்கு. குறிப்பா அவர்கள் கண்டிப்பா 8 விழுக்காடுக்கு மேல குறைந்தபட்சம் 10வது வாங்கிருவாங்க அப்படிங்கிறது தான் அனைவருமே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருதுகோளா இருக்கு. ஸோ அதுவும் இந்த இடத்துல ரொம்பவே வந்து ஒரு டேட்டாவா மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு போலியானது அப்படிங்கிறத அந்த கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்ட நிறுவனமே சொல்லிருச்சு அப்படிங்கிறத தாவேகா தொண்டர்கள் பார்த்துக்கோங்க. இனிமே இது மாரியான போலியான கருத்து கணிப்பு முடிவுகள தலைவருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடுத்து பரப்பாதீங்க. அவ்வளவுதான்.